ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, பூஜையின் புனித தன்மை, செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூஜையின் போது செய்யக்கூடாத தவறுகள், அதாவது பார்த்தீங்கன்னா நாம் அனுதினமும் இறைவனை நினைச்சு பூஜிக்கிறோம். அவ்வாறு செய்யும் பூஜையில் நாம் செய்யும் சிறிய தவறானது பார்த்தீங்கன்னா பூஜையின் வலிமையை குறைக்கும்னே சொல்லலாம். பூஜையின் போது செய்யக்கூடாத தவறுகள் பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குழைத்து பூசலாம். பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தால் சாபம் உண்டாகும். விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகல் உறக்கம், சண்டையிடுதல் கூடாது. தேங்காய் 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. அதே மாதிரி விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பதோ திரிய தூண்டுவதோ கூடாது. மற்றது ஈர உடையினுடனும் ஓராடையுடனும் தலை குமிடியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது. சுப்ரபாதத்தை தினமும் காலை வேளையில் மட்டும் கேட்கணும். அப்படி கேட்க முடியாத நிலையில் மாலையில் கேட்பது தவறானதாகும். மற்றது பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றிதான். காலையில் விழித்தவுடன் நாராயணனையும், இரவு தூங்குறதுக்கு முன் சிவபெருமானையும் நினைக்கணும். கஷ்டங்கள் நீங்கணும்னு சொன்னாலும் நினைத்தது நடக்கணும்னு சொன்னாலும் எளிய வழி தீபம் ஏற்றுவது தான். தீப ஒளி இருக்கும் இடத்துல தான் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும். வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரியெல்லாம் எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ளணும். விளக்கு ஏற்றும் போது வீட்டில் பின்வாசல் இருந்தால் அதன் கதவை மூடிடணும். மற்றது புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. அடுத்தது மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்று தோரணம் கட்டக்கூடாது. அதாவது பூஜைக்கு உபயோகிக்கக்கூடிய பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள் இதெல்லாம் பூமியில நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்கள் மீது வைக்கணும். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.